வணக்கம். நம்மளுடைய குட்டியம்மா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பெயர் ஆர்கே அன்புச்செல்வன். தமிழ்நாடு திரைப்பட சிறு முது திரைப்பட சங்கம், தொழிலாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், மொத்தம் 24 கிராஃப்ட்டுக்குமே எங்கள் சங்கத்தில் இருக்கு. அதோட தலைவர் தான் நான் அன்புச்செல்வன் பேசுகிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பெப்சி தொழிலாளர்கள் எங்கள் சங்கத்தோடைய ப்ரொடியூசர் செல்வகுமார் அவரோட படத்தை திருவேற்காடு கோகுல ஸ்டூடியோவில் போய் ஒரு 5 பேர் அராஜகமாக, அவன் பேர் பாஸ்கர், மயில், இந்த மேலே ஒரு 3 பேர் சேர்ந்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துல போய் நேராக உள்ள வாலின்றியா நம்ம ஆளுங்க யாரும் இருக்காங்கன்னா அவங்க செக் பண்ணுறாங்க. அவங்க ஆளு யாருமே இல்லை, எல்லாமே எங்கள் சங்கத்துடைய டைரக்டர், சங்கத்துடைய ப்ரொடியூசரு, டெக்னீஷியன் எல்லாமே எங்கள் சங்கத்துடைய இது. எங்கள் ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, ஏஜென்ட் மூலியமா ஒரு 15 ஜூனியர்ஸ் கூட்டுறாங்க. அந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கான், பெப்சியாவில் கூட்டாங்க இல்லை முத்தல அதில் 2 பேர் பெப்சியா சொல்லி கூட்டு ஷூட்டிங் நடத்திருக்காங்க. இவரு தெரியுமா, நீ இந்த ஆள் இருக்கியா அந்த ஆள், இவர் கேட்டு எல்லாத்தையும் பாடம் எடுத்த ஷூட்டிங் எடுக்க முடியும். இவர் பணத்தை போட்டு ஒரு நாளைக்கு வாடகை போது இவரை காய்ச்சி போய் இவர் படையர்கள் இருப்பாரா, இல்லை இந்த யூனியன் சொல்லுவாரா, இல்லை அந்த போறா, இது தெரியாம பாஸ்கர் ஒரு 5 பேர் நேரடியா ஒரு தயார் கூட மதிக்காம ஒரு லேபர் வேலை செய்யற ஒரு ப்ரொடியூசர் மிரட்டி அடிக்க எனக்கு உடனே ஃபோன் பண்ணாம்ல. ஃபோன் பண்ணி என்ன செல்வகுமார், இந்த சார் ஒரு 5 பேர் கேமராலாம் பிடுங்கி மிரட்டி எடுக்க வராங்க அப்படின்னா, உடனே நீ போனை மைக்கில் ஆன் பண்ணு அப்படின்னா, மைக்கில் ஆன் பண்ணி கொடுத்தா வாங்க மாட்டேனா. ஒரு தயாரிப்பால் போன் பண்ணி ஒரு சங்க தலைவர்கிட்ட போனை கொடுத்தா வாங்க மாட்டேன்னா, இவன் என்ன ஐபிஎஸ் அதிகாரியா, இல்லை டிஜிபியா, இல்லை ஐஏஎஸ் ஆபீசரா, இல்லை காவல்துறையா, எதுவுமே இல்லாம ஒரு வேலை செய்யற ஒரு பிடிச்ச போனை கொடுத்து தலைவர்கிட்ட பேச மாட்டானா. உடனே நான் 100 போன் பண்ண சொல்லி உடனே அங்கேருந்து நான் நியூஸ் பாலிமர் நியூஸ் வர சொல்றதுக்குள்ள போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்தது பார்த்தா எல்லாமே ஒரே சத்தம் அப்படி சத்தம் அது தயாரிப்பாள காட்டுவாரு. அதுக்கப்புறம் உடனே போலீஸ் எனக்கு சமாதானம் பண்ணி பேசி, போலீஸ் என்கிட்ட பேச, சார் அவனுங்க எங்க சங்கத்தை சம்பந்தம் கிடையாது, அந்த இமிடியேட்டா அவனுங்களை அழைச்சிட்டு போங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா எங்க சங்கம் தனி, அவனு தனி, எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் அவன் வெளியே கூட்டு போய் அமிச்சது. அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் 3 மணி நேரம். அதுல ஒய்ஜி மகேந்திரன், நடிகர் ஹீரோ அசோக் குமார் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டி அப்ப மட்டும் ஒரு 50,000 ரூபாய் 2 மணி நேரத்துல வேஸ்டேஜ் ஆயிருக்கு. அது அவங்க கொடுப்பானுங்களா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 வேலை இது பண்ற போய் நீ நிப்பாட்டுற அப்படின்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? ஒரு வேலை செய்ய உனக்கே அவ்வளவு துமுறு இருந்தா, நாங்க படம் எடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தை வச்சு 24 சங்கத்தை வச்சு நான் சங்கம் நடத்துவோம், எனக்கு எவ்வளவு துமுறு இருக்கும், எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும். அதனால செல்வமணி சாருக்கு மட்டும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உடனே நாங்கள் செல்வமணி சாருக்கு ஃபோன் போட்டோம். உடனே என்ன அன்புனாரு, இந்த மாரி இருந்தோன்னா உடனே அந்த பாஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு, இனி அன்பு உங்க பிரச்சனை நாங்கள் வரமாட்டோம், நீங்க ஷூட்டிங் நடத்துங்கன்னு சொல்லி உடனே பாஸ்கரை கூப்பிட்டு, பாஸ்கர் அண்ணன் சரியா போய் எந்த ஒரு சங்கத்தையும் போய் நிப்பாட்ட கூடாது, போகக்கூடாது, நம்ம ஆளுக்கு இருந்தா நீங்க கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு மட்டும் நமக்கு அந்த அதிகாரம் உண்டு, அவங்கள போய் நீங்க வேலை செய்யக்கூடாது, போகக்கூடாது, இவங்களாம் அவங்க சொல்லக்கூடாது சொல்லி, அதுக்கப்புறம் இனிமேல் எது வந்தாலும் அன்பு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இனிமேல் வராதுன்னு அவர் செல்வம் அப்படி சொல்லதுனால அவரோட வார்த்தைக்கு அவருடைய அன்பு கட்டுப்பட்டு நாங்கள் செவனையும் விட்டுட்டோம். இதுதான் நடந்த உண்மை. அதனால மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சிறுவர் தேவசன் சார்பா ஆர்கே செல்வன் சாருக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சு, ஏன்னு கேட்டால் இனி ஒவ்வொரு பிரச்சனையும் காரணம் வராமல் இருக்கிறது அது நீங்க தான் பொறுப்பேற்றுன்னு சொல்லிட்டு அங்க என்ன நடந்துங்கிறத தம்பி செல்வகுமார் புடிச்ச தெளிவா சொல்லுவாரு. வணக்கம், என்னோட பேரு செல்வகுமார். நான் வளைன்ற திரைப்படத்தோட தயாரிப்பாளர். படத்தோட இயக்குனர் திரு நெடுமாறன் சார் இவர்தான் இயக்குனாரு. நான் தமிழ்நாடு திரைப்பட சிறுமுகையிட்டார் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த படத்தை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் இந்த சங்கத்துல பதிவு பண்ண டெக்னீஷியன் வச்சுதான் அந்த திரைப்படத்தை நான் தயாரிச்சிட்டு இருக்கேன். இந்த படத்தோட படப்பிடிப்பு கும்பகோணம், கடலூர்ல 32 நாள் ஷெடியூல் முடிச்சிட்டோம். 2வது ஷெடியூல் இங்க சென்னையில நடத்திட்டு இருக்கோம். நடத்துறதுக்கு முன்னாடி நான் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, தலைவர் சென்னையில நான் ஷூட் பண்றேன் அப்படின்னு, நீ படப்பிடிப்பு நடத்து, எந்த இதுவும் இல்லாம நான் சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொன்ன பிறகுதான் நம்ம சென்னையில படப்பிடிப்பு கோகுலம் ஸ்டுடியோல 2 நாளைக்கு முன்னாடி செட்டு போட்டு கோட் செட்டை போட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒய்ஜி மகேந்திரன் சார் படத்தோட கதாநாயகன் திரு அசோக் குமார் அவர்களை வச்சு நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட்டிங் படம் பண்ணி நடந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு 6-7 பேர் பெப்சி யூனியன்ல இருந்து வந்தாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி எங்க ஆட்கள் இல்லாம நீங்க ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தகராறு பண்றாங்க. நாங்க சொல்றோம், நாங்க உங்க சங்கத்துல இல்லைங்க, நாங்க வேற ஒரு எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, அந்த மெம்பரை வச்சுதான் பண்றோம்னு சொல்றோம். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அராஜக போக்க அந்த படத்துல இருக்க கேமரா எக்யூப்மெண்ட், லைட் எக்யூப்மெண்ட் எல்லாம் ஓன் யூனிட்டும் வச்சிருக்கேன். சோ அந்த யூனிட் வச்சுதான் பண்றேன். யாரோடது கேமரா, யாரோட லைட், எல்லாமே என்னோடது தான் சொல்றேன். ஒண்ணுதான் நீ யாரை வேணா வச்சு பண்ணுவியா, உடனே தூக்கு, ஒரு 50 பேரை வர சொல்லி எல்லாத்தையும் தூக்கணும்னு சொல்லி என்ன மிரட்டணும்னு இமீடியட்டா நான் நம்ம தங்கத்தோட தலைவருக்கு கால் பண்ணி, தலைவர் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவர் காவல்துறைக்கு போன் பண்ணி இமீடியட்டா காவல்துறை வர ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த 1/2 மணி நேரம் கேப்ல பெரிய தகராறு நடக்குது. ஒரு என்ன அடிக்கிற மாதிரி சூழல், பொருள் எல்லாம் தூக்கிட்டு திருடிட்டு போற மாதிரி ஒரு சூழல் நடக்குது. அப்ப நான் சம்பவத்தை வீடியோ எடுக்கிறப்ப
அந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் இப்போ கொடுக்குறேன். அந்த வீடியோல பார்த்தா நான் எடுக்கிறேன், நீ யாரா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்கிறேன். நான் தான் ப்ரொடியூசரு, நான் யூனியன் இல்லைன்றேன், நீ யாரா வேணா யாரான்னு சொல்லி என்னை அடிக்க வந்து 5 பேர் அந்த போனை என்ன புடுங்கிட்டு தள்ளுமுள்ளு பண்றாங்க. எனக்கு வந்து ஒரே எவிடன்ஸ் அந்த வீடியோ தான். என்ன நடந்துச்சுன்னு அதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த வீடியோ இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு அராஜகமா என்ன அடிக்க வந்து இந்த மாதிரி தள்ளுமுள்ள ஆகுது. அதுக்கப்புறம் படப்பிடிப்பு ஒரு 3 மணி நேரம் நின்றுச்சு. அதனால எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 50,000 to 60,000 லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்பு அடிக்க வந்த YG மகேந்திரன் சார் அவர்களையும் நடிகர் திரு அசோக் குமார் அவர்களையும் நிறுத்தி அவங்கள்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்றாங்க. YG மகேந்திரன் சார் வந்து எங்க டைரக்டரோட தம்பியோட வேண்டிய நாடக ட்ரூப்னால அவங்களுக்காக ஒரு கம்ஃபர்டபுளா சப்போர்ட் பண்ணி நடிச்சு கொடுக்க வந்திருக்காரு. அவர்கிட்டயும் ஆர்குமெண்ட் பண்ணி அவரையும் படப்பிடிப்பு வராம தடுத்து ஒரு 2 மணி நேரம் படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் எங்க தலைவர் உள்ள வந்து போலீஸ் தகவலுக்கு வந்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க 2 நாள் படப்பிடிப்பு நடத்தி முடிச்சிட்டோம். இது என்னன்னா இப்ப நான் தயார் பண்ண எதிர்த்து நான் கேள்வி கேட்டனால தலைவர்கிட்ட சொன்னாலும் இமீடியட்டா அந்த ஆக்ஷன் எடுத்தாங்க. இதே மாதிரி நம்ம சிறுமுதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க அனைத்து தயாரிப்பாளரும் தைரியமா எந்த பிரச்சனையும் சென்னையிலேயே ஷூட் பண்ணுங்க, எதிராலும் தலைவருக்கு உடனே அடிங்க, எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க, பயப்படாதீங்க. அவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களதான் வைக்கிறோம் அவங்கதான் வைக்கணும்னு கிடையாது. நம்ம யூனியன்லேயே 24 கிராஃப்ட்ல இருக்க தொழிலாளிகள் இருக்காங்க, இவங்க வச்சு நீங்க தைரியமா ஷூட் பண்ணணும்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமா, அதுக்கப்புறம் செல்வமணி சார் வந்து தலையெடுத்தனால நான் சரி நான் இவர் எதுவும் யாரும் ஆக்ஷன் எடுக்க வேணாம், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படி இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அண்டர்ல பண்ணாது அது ரெக்கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்த பார்த்து செல்வமணி இங்க வராது அப்படின்னு ஒரே காரணத்தால நான் தயாரிப்பாளரையும் டைரக்டையும் கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதே ஒரு தொடர்பு நடந்துச்சுன்னா அவங்க இனிமேல் இருக்க முடியாது. யாரையா அந்த எவன் வந்து படத்தை நிப்பாட்டாங்கன்னா அவங்க இருக்க முடியாது. அவன் இனிமேல் வந்து வேற எங்கேயாவது கொளுத்து வேலை சித்தார வேலை தான் போகணும். ஏன் கேட்டா சினிமாவில் இருக்க முடியும். ஏன்னா நாங்களும் தெளிவா இருக்கோம்ல. இந்த ஒரு செல்வகுமார் பேரை எடுத்து செல்வகுமார் நஷ்டப்படுவான். அதனால இனி சினிமா எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. எந்த ஒரு யூனியனை வச்சு மிரட்டுறதுக்கோ அது நிப்பாட்டு கிடையாது. அந்தந்த யூனியன் அவங்களுக்குள்ளதான் பேசுறதுல அடுத்த யூனியனை போய் வேலைக்கு நிப்பாட்டு அதிகாரம் கிடையாதுங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இப்ப அந்த பிரச்சனைக்குள்ளதெல்லாம் வந்து இப்ப டேரக்டர் தெளிவா பேசுவார். வலைப்படத்தோட டைரக்டர் என்னோட தயாரிப்பாளர் செல்வகுமார் சார் அவர்கள். நாங்கள் வந்து சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்கோம். எங்கள் தலைவரோட தைரியத்திலையும் அவர் கொடுத்த நம்பிக்கையிலையும் தான் நாங்கள் சென்னையிலே படப்பிடிப்பு நடத்தியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வெளியில் அவுட்டோரில் பண்ணோம். ஒரு 35 நாள் அவுட்டோரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே ஒரு 10 நாள் இருக்குது. நாங்கள் முதல் நாள் ஷூட் பண்ணும்போதே வந்து பெப்சி யூனியன்லேருந்து வந்து எங்கள் ஆட்களை வச்சு தான் நீங்கள் வேலை செய்யணும், வேற எந்த சங்கத்திலேருந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என் படப்பிடிப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் தடை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எங்க யூனியன்லாம் செல்லாதுன்னு சொல்லி மிரட்டி கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன வந்து படமே எடுக்கக்கூடாது, நீ யார நீ எல்லாம் டைரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க யாரையுமே மரியாதை கொடுக்கல. அவங்க வந்து ஒரு தொழிலாளர் சங்கத்துல இருக்கலாம், அவங்க தொழிலாளர் தான். வந்த அத்தனை பேருமே லைட்மேனு, மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா தயாரிப்பாளர் டைரக்டர் யாரையுமே மதிக்கல. எல்லாரையும் வந்து மரியாதை இல்லாம பேசி சண்டை வளர்த்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்க படப்பிடிப்பு தடை பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் தயாரிப்பாளருக்கு கொடுத்த பட்ஜெட்டை விட இப்ப அவங்களால எனக்கு ஒரு 50,000-60,000 நஷ்டம் வச்சுன்னா அதை நான் காம்பன்சேட் பண்றது கஷ்டப்பட்டு நான் வந்து உழைக்கணும். ராத்திரி போல தூக்கம் இல்லாம நான் அவருக்கு ஏதாவது சரி பண்ணி கொடுத்தாகணும். எங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் படப்பிடிப்புக்கு பணம் பத்தலைன்னா அவர் எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. இந்த நிலைமையில வந்து எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நான் ஒரு 25 வருஷமா இருக்கேன் இந்த சினிமா துறையில. இப்பதான் எனக்கு முதல் வாய்ப்பு ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அதையும் கெடுத்து எனக்கு வாழ்வாதாரம் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் வாழ்வாதாரம் இருக்குன்னா அப்புறம் நான்லாம் வாழணுமா வேண்டாமா? ஒரு தயாரிப்பாளர் சினிமாவே இல்ல, அப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் இல்ல. அந்த தயாரிப்பாளரையே வந்து இப்ப நோவடிச்சா அடுத்து அவர் எப்படி படம் எடுப்பாரு, அப்புறம் எப்படி ஒரு அடுத்த படம் எடுப்பாரு, எப்படி ஒரு டைரக்டர் ஆவாரு? அது யோசிக்க முடியாது. ஒரு தொழிலாளி வந்து ஒரு முதலாளி மிரட்டலாமா? அப்படி ஒரு சரித்திரம் இருக்கா? அப்படி ஒரு நாட்டுல நடந்திருக்கா? அதுக்கு அப்படி ஒரு நாடு இருக்கா? மன்னர் ஆட்சி நடக்குது, மன்னர் ஆட்சியாது இல்ல மன்னருடைய அரசாங்கமா? இந்திய அரசாங்கம் ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டுல அது இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெப்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு இவங்க ஏமாத்திருக்காங்க. அந்த ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக தான் இந்தியா முழுக்க ஒவ்வொரு சங்கம் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் ஏமாத்துறாங்க. அதை நேரத்தோட எங்களுக்கு வந்து செல்வமணி சார் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அந்த முற்றுப்புள்ளி இனிமே இருக்கிறவங்க மீண்டும் தொடரக்கூடாது. தொடர்ந்துச்சுன்னா அது மீண்டும் செல்வமணி சார் தான் அரசிங்க. நான் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரு, அவர் மிகப்பெரிய புரட்சி கலைஞர் படம் எடுத்து 24 சங்கத்து இருந்தமே அவரு ஒரு தலைவர் இருக்கும்போது அவரு தான் இனிமே அவர் கட்டுக்கோப்பா அவங்களை வாழை நறுக்கி ஒடுக்கி வச்சு இப்படிதான் இருக்கு சொல்லணும். இல்ல அவங்க வந்து தூக்கிடணும். அவங்கள அடிப்படை உறுப்பினர் தூக்கணும். எப்படி அரசியல் வச்சு அப்படி தூக்குறாங்களா அப்படி அவங்களும் தூக்கிடணும். அவன் என்ன பண்ண போறான்? ஒண்ணும் பண்ண முடியாது. திருப்பி நீங்க சொல்லி லாட்டரி அடிக்கா அப்புறம் உன் குடும்பம் கஷ்டப்பட்டு உன் கொண்டு திட்டு வாங்கணும். அதெல்லாம் யோசிச்சு பெப்சி தொழிலாளர்கள் ஒரு முதலாளி இருந்தாதான் நீ வாழ முடியும், ஒரு தயாரிப்பாளர் இருந்தாதான் நீ அடுத்தது படம் எடுக்க முடியும், நீ வாழ முடியுங்கிறது தெரியவா ஒன்று செயல்படுங்க. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சினிமா பெரிய உலகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்க உங்களோட வாழ்வாதாரம் அவன் ஏதோ ஒரு
பொட்டிகளை வச்சு கூட படிச்சு கூட குடிச்சிரு. இந்த பணம் கொடுத்தா பண்ண அவர் அவசியம் இல்லை. ஒரு கடையை வைப்பாரு, இல்ல ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு, இல்லைன்னா ஒரு இடத்த வாங்கி பண்ணி விற்பாரு. 1000 தொழில் இருக்கு எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? வேலை செஞ்சாதான் சோறு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதை தெரிஞ்சு செயல்படுங்க. இந்த செல்வமணி சாருக்காக நாங்க எல்லாத்தையுமே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க காரணம்னா அவர் தெளிவா உத்தரவு கொடுத்ததுனால நாங்க மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பெப்சி தலைவர் செல்வமணி சாருக்கு எங்க சங்க சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறோம். நீ ஒரு காலமும் எங்களோட சிறுவதார் சொல்ல எந்த சொல்லி எவனும் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.